அஜித் குமார் அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆகாஷ் சாருக்கும் நமக்கு ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ சார் வீரமோகன் சாருக்கும் காளிமுத்து சாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த 2017 காவல்துறையில் 2ஆம் நிலை காவலராக சேர்ந்து இப்போது தற்பொழுது திருப்பூர் மாநகரத்தில் சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்னு சொல்லிட்டு ஒரு விங்கு அங்கே 2ஆம் நிலை காவலராக பணிபுரிச்சிட்டு வரேன். என்னோட இந்த வெற்றி முழுக்க காரணம், இந்த எஸ்ஐ பாஸ் பண்ணதுக்கு முழுக்க காரணம் என்னோட மனைவி. என் கூட இருந்து கடைசி வரைக்கும் என்னை கை தூக்கி கொண்டு இவ்வளோ தூரம் விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து நான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்கு, இந்த போலீஸ்க்காவோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னோட அப்பா, என்னோட அம்மா. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்குலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லைங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை கவர்மெண்ட் வேலையை ஆக்கணும்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து இருந்தது எங்கள் அப்பா தான். அவர் எப்படியாவது உள்ள தள்ளிடணும், ஏதோ ஒரு வேலையை தள்ளணும், கிடைச்ச வேலையை தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். கடைசியில் அவர் நினச்ச மாதிரியே எனக்கு சுத்தமாக ஃபிசிக்கல் கிடையாது, சுத்தமாக அந்தளவுக்கு ஆவரேஜுக்கு பிலோ ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் அவரோட ஊக்கம் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அவர் ஒரு பாதை போட்டு கொடுத்தா அந்த பாதையை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போது போலீஸை ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ இந்த எஸ்ஐ செலக்ட் ஆனது எப்படி, அதுலேயும் இந்தளவுக்கு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிறதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு 100 போஸ்டிங் அலாட் பண்ணுறாங்க எஸ்ஐனா, அதில் 20 போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண 5 இயர்ஸ் சர்வீஸ் முடித்த போலீஸ் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கோட்டா மாதிரி. அதில் அந்த 20 போஸ்டிங் மட்டும் தான் நாங்கள் போட்டி போட முடியும். அதில் நான் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எழுதுனதில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இது எனக்கு. இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் அட்டன் பண்ணது கிடையாது, டிபார்ட்மெண்ட் பற்றி எக்ஸாமும் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இது. எப்படி அப்படின்னா, எனக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் கேட்டேன், ஏன்னா ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஆனால் ஏதாவது சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் எனக்கு சொல்லித் தரல. சொல்லிக் கொடுத்தல ஒரு ஆள் இந்த மாதிரி கணேஷ் அண்ணன் இந்த முன்னாடி உட்காந்துருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் அண்ணன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். யாருமே அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்கள் படிப்பு விஷயத்தில் நீங்கள் யார்கிட்ட வேணால் தாராளமாக எவ்வளோ தூரம் இறங்கி வேணால் கேளுங்க. ஒரு 10 பேர்த்துல யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அந்த ஒரு ஆள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலேஜை நீங்கள் அவ்வளோக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் நான் படித்த காலகட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணது, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு 5 எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ 2019, 2021, இது 2024, மொத்தம் ஒரு 5 எஸ்ஐ அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு மேக்ஸுக்கும் எனக்கு ரொம்ப தூரம். தியரி எவ்வளோ கொடுத்தாலும் நான் படிச்சிருவேன், ஆனால் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம போலீஸில் என்ன இருக்குது, சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ், பாதி சப்ஜெக்ட் மேக்ஸு. அதுக்கு எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆள்னு பார்த்தா என்னோட ஒய்ஃபு. அவங்க தான் எனக்கு ஒரு ப்ளஸ். கூட்டல் கழித்தல் கணக்கு எனக்கு சுத்தமாக தெரியாது. நார்மல் கழித்தல் பண்ணிடுவேன், இந்த கடன் வாங்கி கழிக்கிறது அது சுத்தமாக எனக்கு தெரியாது. எப்படியோ ஒன்று போலீஸில் உருட்டடிச்சு வந்துட்டேன். ஆனால் மேக்ஸை ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக மாற்றினது அவங்க தான். அதே மாதிரி இங்கிலீஷை ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக மாற்றினதும் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் அல்லது நண்பர்கள் யாராவது ஒரு ஆள் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பை எப்படியாவது நம்ம கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே வந்துடுங்க. அதுக்கடுத்து இப்போ நான் பாஸ் பண்ண டைமில் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது என் கண்ணு முன்னாடி ஒரு எஸ்ஐ மேடம் மறுபடியும் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த பையன் இப்போவும் ஃபெயில் ஆயிடுவான். என் ஃபேஸ் முன்னாடி சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே அழுகிறேன், ஆனால் முன்னாடி சிரிச்சுட்டு பரவாயில்லைங்க மேடம் அப்படின்னு தான் போகிறேன். ஆனால் இப்போ அவங்க என்னை பார்க்கும்போது தலை குனிஞ்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது 1000 ஸ்ட்ரகிள் வரும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம அதை எதையுமே காதில் போட்டுக்கூடாது. நம்மளோட பாதை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி 2017 நான் காவலர் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டேன். ட்ரைனிங்கை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா போலீஸ் பேக்ரவுண்ட் எனக்கு சுத்தமாக கிடையாது, 0. போலீஸ் உள்ள ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உள்ள இண்டோர் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க, அங்கே லா ஃபுல்லாக வைப்பாங்க. அந்த லா டெஸ்ட்டில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறேன், ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் மார்க் எடுக்கிறேன். அப்போ ஒரே ஒரு டைரக்டர் எஸ்ஐ நல்லா பண்ணுறப்பான்னு ஒரு தட்டி கொடுத்துட்டு போனார். அவரோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக
வாரம் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லையும் நல்லா பண்ணி கடைசியில் நான் பிஆர்எஸ் கோல்டு மெடல் எடுத்து வந்தேன். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. போலீஸ் ட்ரைனிங் வேறு அந்த நம்ம டானாகரன் படத்தில் வர மாதிரி தான், அது அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு 90% அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கும், படிக்க தூங்க முடியாது எல்லாமே. அதில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ஹாஃப் டே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் ஹாஃப் டேல வந்து பார்த்தா ஸ்குவாடு ஃபுல்லாக படுத்துருப்பாங்க, 25 பேர் நல்லா படுத்துருப்பாங்க. நான் ஒரு ஆள் உட்காந்து புக் வச்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு தோணும், நம்ம மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நம்மளும் ஜாலியாக ஒரு ஹாஃப் டே நல்லா தூங்கி எந்திரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எஸ்ஐ சார் சொன்ன ஒரு வார்த்தை, கீப் இட் அப் தம்பி, நல்லா பண்ணுறீங்க, அந்த வார்த்தை எப்படியா நம்ம காப்பாற்றணுமே, எப்படியா கேரி பண்ணி கொண்டு போகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். ஆனால் நான் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. மொத்தத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த படிப்பை மட்டும்தான் நான் படிச்சுனேன் ஒழிஞ்சு, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த கோல்டு மெடல் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. ஆனால் என்னோட ரிசல்ட் வந்து அந்த கோல்டு மெடல் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரௌடாக எனக்கு அமைஞ்சது, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் வந்து எழுத ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் எழுதின 2022 எக்ஸாமில் எனக்கு ஆஃப் மார்க், ஓப்பன் கோட்டா ஆஃப் மார்க்கில் தான் போயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம யோசிச்சு பார்த்தேன், சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம், ஓப்பன் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம், ரெண்டுமே எக்ஸாம் கால்ஃபர் வந்துச்சு, அட்டன் பண்ணுறேன். 2 எக்ஸாம்லேயும் பாஸ். நான் ஓப்பன் கோட்டாலே கிளியர் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் கோட்டாலே கிளியர் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் செகண்ட் மார்க் எடுக்கிறேன். அதே மாதிரி இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூவில் 10 out of 10 எடுத்து ஓவராலாக ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் தாலுக்கு எஸ்ஐயில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய டைம் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். நமக்கு யாராவது ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளை யாராவது ஒரு ஆள் மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக தான் நம்ம முன்னாடி போகணும். அது நம்ம பெற்றோராக இருக்கலாம், நம்ம ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் நம்ம மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையை தான் நம்மளை கடைசி வரைக்கும் கைதுடிக்கி கொண்டு போவோம். அதனால் வந்து அந்த நம்ம மேலே வைக்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போக வச்சிடாதீங்க. யாரும் வீண் போக வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த ஸ்டேஜ் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அவினாசியில் 2022 வந்து சார் இதே மாதிரி தான் வந்தார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது எனக்கு 2வது ஸ்டேஜ். ஃபஸ்ட் ஸ்டேஜில் சார் வந்து இதே மாதிரி கூட்டத்தில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து சார்கிட்ட பேசுகிறேன். பேசி சார் அடுத்த தடவை சார் உங்களை பார்க்கும்போது நான் வந்து எஸ்ஐயாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2022 ஃபெயில் ஆகிட்டேன், சாரை பார்க்கல. 2023 எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறேன். சார் பிரான்ச்சுக்கு வராரு. சார்கிட்ட போய் பேசவே இல்லை, நான் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகலை, எதுவுமே சொல்லலை. நான் அன்றைக்கி சொன்னேன், சார்கிட்ட அடுத்து பேசுனா எஸ்ஐ ஆகிட்டு தான் பேசணும்னு சொன்னேன். ஸோ அதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் பேசவே இல்லை. என் முன்னாடி தான் நிற்கிறாரு. நான் டெஸ்ட் எழுதிட்டு நான் பாட்டு சார்கிட்ட ஒரு வணக்கம் வச்சுட்டு மட்டும் நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் சார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம், சார் எஸ்ஐ ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நான் பழைய பேசின வீடியோவை எடுத்து போட்டு, சார் நான் எஸ்ஐ ஆகிட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன், இப்போ எஸ்ஐ ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். அது உனக்கு ரொம்ப ஒரு இது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த சார் சொன்னாங்க, நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு ஏறும்போது 2வது ஸ்டேஜ் நம்ம இதில் ஏறும்போது வெற்றியாளராக இருப்போம்னு சொல்லி சார் சொன்ன 100க்கு 100 எனக்கு உண்மையாக என்னோட லைஃப்பில் நடந்துருச்சு. ஃபஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக, சாதாரண ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிளாக ஏறினேன். இப்போ நான் வந்து எஸ்ஐயா, அதுவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறேன். இதில் என்னென்னா ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டதில் நம்ம அவினாசி பிரான்ச் ரொம்ப நல்லது. அதில் நம்ம இந்த விக்னேஷ்லாம் அவர் சாரே பார்த்து பயப்படுவார். அந்த விக்னேஷை பார்த்து என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுத கொஞ்சம் லேட்டாக வந்துச்சா விட மாட்டாப்புல. இல்லை சார் நீங்கள் நாளைக்கு வாங்க, இல்லை சார் டெஸ்ட் கொடுக்கூடான்ட்டாங்க அப்படின்னு அவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு 6 மணி 6:30 7 மணி வரைக்கும் உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் பண்ணேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் வந்து விட்டாங்க. இப்போ நேற்றுலேருந்து 3 சார் கம்பல்சரி நீங்கள் வரணும்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து அடையாளமே தெரியாமல் உள்ளே போய் இருக்கும்போது நம்மளை ஒரு அடையாளப்படுத்தி நம்ம அந்த அடையாளத்தில் மூலியமாக நம்ம வந்து 4 பேர் தெரியும் போது வந்து அது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இங்கே கூட எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். இதில் கூடிய எனக்கு மட்டும் இல்லை, இது கூடிய பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியில் எடுத்து போட்டால் ஒரு மிகப்பெரிய வெப்சீரிஸே எடுக்கலாம். அந்தளவுக்கு நமக்குள்ள ஒரு வெப்சீரிஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குதுல. ஸோ அது இப்போ அந்த இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைச்சிச்சு. கண்டிப்பாக அடுத்ததில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. என்னால் இவ்வளோ தூரம் பாஸ் பண்ணி அது ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே கிளியர் பண்ண முடிஞ்ச என்னால் ஒரு பிலோ ஆவரேஜுக்கும் கீழே இருக்கக்கூடிய என்னால் முடியுது அப்படின்னா உங்கள் எல்லா நாளையும் முடியும், கண்டிப்பாக முடியும். முயற்சி மட்டும் விடாதீங்க. ரொம்ப நன்றி.